ஈச் ஒன் ரீச் ஒன். ஒவ்வொருவரும் ஒருவரையாவது இயேசுவுக்காய் ஆதாயப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹெவன் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதும் உங்களோடு கூட இந்த வருடத்துல இந்த ஈச் ஒன் ரீச் ஒன் இந்த நிகழ்ச்சியை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த 16 வருடங்களாக நாங்கள் இந்த ஈச் ஒன் ரீச் ஒன் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ரகசிய திட்டம் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நாட்கள்லையும் கூட இந்த லூக்கா 15வது அதிகாரம் அதில் உள்ள 7வது வசனத்துல நமக்கு ஒரு தெளிவு உண்டு. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு தொலைக்காட்சியை பார்த்தோம், நமக்கு பொழுதுபோக்கா இருக்கு அல்லன்னு சொன்னா கொஞ்ச நேரம் டைம் பாசிங் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதை பார்க்கிறோம், அப்படி பார்க்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்குள்ள நீங்க வரும் பொழுது இந்த 3 நாட்களுக்குள்ள இயேசுவினுடைய அந்த பாடு மரணத்தையும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட குட் ஃப்ரைடே நிகழ்ச்சிகளை, ஒரு புனித வெள்ளி என்று சொல்லி நாம் அனுசரிக்கக்கூடிய அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களிலேயும் ஹெவன் டிவியில் உள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, மனம் திரும்புவதற்கு அல்லது ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு சபைக்குள்ள கொண்டு வருவதற்கு அல்லது சபைக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு நேராய் நடத்துவதற்கு நாம் எடுக்கக்கூடிய அந்த பிரயாசத்தை தான் ஈச் ஒன் ரீச் ஒன் என்று சொல்லி நாம் அனுசரித்து வருகிறோம். இதன் மூலமா என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற புள்ளி விவரங்களை நாம் இங்க தர வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா இது தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம். இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இதை நம்ம புள்ளி விவரம் போட்டு இந்த காரியம் இப்படி நடந்துச்சு, எங்க டிவியை பார்த்ததுனால அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகம் முழுவதிலேயும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு இயேசு நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் போகும் பொழுது நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாசம், அன்பு, இவற்றை கொண்டுதான் ஆயுதமாய் பயன்படுத்திதான் நாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியும், இயேசுவை அறிவிக்க முடியும். அதைத்தான் இன்றளவும் நாங்கள் செய்து வருகிறோம். ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைகள் 3 நிலைகளில பிரிக்கப்பட்டு கிடக்கிறார்கள் அல்லது பிரிந்து கிடக்கிறார்கள். முதலாவதாக ஆத்தும ஆதாயத்தை ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியவர்கள். இரண்டாவதாக ஆத்தும ஆதாயத்தை தன்னுடைய வேலையாக அல்லது கடமையாக செய்கிறவர்கள். அவர்களை கேட்டா சொல்லுவாங்க, எங்க சபையில இருந்து அனுப்புனாங்க, எங்களுடைய ஊழியத்துல இருந்து அனுப்புனாங்க, எங்க பாஸ்டருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும், அதனால நான் இன்னைக்கு எப்படியாவது ஒருத்தருக்கு சொல்லணும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே நம்ம இருந்து அதை செய்யும் பொழுது ஒரு கடமை அல்லது ஒரு வேலை, இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். மூன்றாவதாக ஒன்று, நான் என்ன விதத்துல சொன்னாலும் அதை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்துவது. நான் இப்ப இவரை பார்க்கிறேன், நான் இவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், நான் இவருக்கு ஒரு பைபிள் கொடுக்குறேன், நான் இங்க இருந்து சுவிசேஷம் சொல்றேன், நான் பாட்டு பாடிக்கிட்டே சொல்றேன் அப்படிங்கிறத நம்முடைய சமூக வலைத்தளங்களையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்திலையும் சொல்லுவது. இந்த 3 காரியங்களும் நம்மால மாற்ற முடியாத காரியங்கள். இந்த 3 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஈச் ஒன் ரீச் ஒன், ஒவ்வொருவரும் ஒருவரையாவது அழிவிலிருந்து, அறியாமையிலிருந்து, அக்னியிலிருந்து, மூட பழக்க வழக்கத்திலிருந்து மீட்டு எடுக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த 3 நாட்களை அனுசரிப்பதற்கும் இதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலிருந்து மொழிந்த அந்த 7 வார்த்தைகளும், இயேசு சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாக அவர் மொழிந்த பல வார்த்தைகளும் மொத்தத்துல நாம் பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுடைய நலன், அக்கறை, ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் கரிசனை உள்ள தேவன் நம்மை விசாரித்து நமக்கான சில காரியங்களை அவர் ஏற்பாடு செய்து, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளை என்னை நம்பிதான் இருக்குது, இது தனியா இருந்துக்காது, இதை தாங்கிறதுக்கு
இதற்கு சில காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, சில விஷயத்தை போதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொல்லி தேவ ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை பெற்றிருக்கக்கூடிய நம்ம, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆனால் பாக்கியவான்களாய் இருந்தால் பத்தாது, போதாது. நாம் பரிசுத்த தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி, யான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும், நாம் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களிலே தேர்தலுக்காக பல காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தினுடைய தேர்தலை நீங்கள் பார்க்கும் பொழுது இதுவே உங்களுக்கான ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும். ஏதோ ஒரு நிலையில தான் சார்ந்த ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் அல்லது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி முகம் தெரியாத அல்லது பார்த்துராத அல்லது கிட்ட போய் பார்க்காத, தொட்டு பார்க்காத, கூட நின்று போட்டோ எடுக்காத, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மனுஷன் தன்னுடைய தலைவர் ஜெயித்திரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஓடும் பொழுது, எனக்காக, என்னுடைய வேதனைகளுக்காக, என் பாவங்களுக்காய், என்னுடைய வியாதிகளுக்காய் தன் ஜீவனையே கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரை எனக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசுவுக்காக ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து இந்த நற்செய்தியை கொண்டு சென்று தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து அழிந்து போகக்கூடிய ஒரு ஆத்துமாவை பரலோகத்துக்கு மந்தையாய் சேர்க்கக்கூடிய இந்த உன்னதமான தருணத்தை தான் ஈச் ஒன் ரீச் ஒன் என்று சொல்லுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இதை பார்க்கிற நீங்க, ஐயா அந்த இயேசுவை பற்றி எனக்கு அறிந்து கொள்ளணும், ஐயா நான் ஒரு வேத புஸ்தகம் படிக்கணும், தாராள நீங்க கேட்கலாம். நீங்க எனக்கு அழைத்து கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்க வரல, நான் உங்கள்கிட்ட வீட்டுல தேடி வந்து சொல்ல வரல. கேட்கிற நீங்க என்னிடத்துல கேட்கும் பொழுது உங்களுக்கு என்னை மாற்றின, என்னை மனம் திரும்ப செய்த, என்னை ரட்சித்த, என் வாழ்க்கையை மாற்றி என்னை ஒரு தேசத்துக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்த அந்த ஜீவனுள்ள தெய்வமாகிய கிறிஸ்துவை, எங்க குல தெய்வமாகிய இயேசுவை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், அறிவிப்போம். அது மாத்திரமல்ல, இயேசுவை புரிந்து கொள்வதற்கான பரிசுத்த வேதத்தையும் நாங்கள் தருவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கூடிய எல்லாரும் கடமைக்காக, வேலைக்காக, பிரபலத்துக்காக இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆத்மார்த்தமாய் இயேசுவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். ஒருவரையாவது, ஒவ்வொருத்தரும் ஒரு நபருக்காவது இயேசுவை சொல்லுங்க, ஒருத்தருக்காவது இயேசுவை சொல்லுங்க. குறைந்தபட்சம் வீட்டுல இதுவரை ரட்சிக்கப்படாத ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்களேன். இந்த வருஷமாவது இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க, இந்த வருஷமாவது ஞானஸ்நானம் எடுங்க, இந்த வருஷமாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வருஷமாவது பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி மற்றவர்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த நபர் தான் ஈச் ஒன் ரீச் ஒன். இந்த முறை நாங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். அப்படி இந்த 3 நாட்களுக்குள்ள நான் இந்தந்த நபர்களுக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறேன் என்று முழு தகவல்களை ஒரு பேப்பர்ல எழுதி இந்த முகவரியில, எங்களுடைய இந்த ஹெவன் டிவி தபால் பெட்டி எண் 18 நாகர்கோயில் 1 இந்த முகவரியில நீங்கள் ஒரு கவர்ல வச்சு நீங்க அனுப்பி வைங்க. நான் அதை படிக்கிறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து பரலோக ஜெப சேனையாக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஜெபிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பரிசு உங்க வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திருங்க. இதை விட பெரிய பரிசு நமக்காக காத்திருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாய் நல்ல செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மே காட் பிளஸ் யூ.